Good morning students, welcome to Sheba online class. So let's start our class 9. The topic is second chapter, current electricity. Okay, so inside of the topic we learn about the current. So last class we learn about current and the flowing of charges. It's remain. Okay, so we have one conductor, means inside of the conductor there is a no field will be there. Okay, so inside some electric field means the conductor will be produced some current. Okay, the flowing of charge will be produced a current. The rest of motion of charges or objects, so inside we will be push some force, means they produce some energy. Okay, so in last class the rest of the motions only we learn about the current electricity. Okay, so now we learn about the same current but the same topic, but some changes will be there. Okay, means இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம கரண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த சார்ஜஸ் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ சேம் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மோஷனில் இருக்கும்போது அந்த இடத்துல சார்ஜஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து அங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து மூமெண்ட் இருக்குது, பட் ஆனால் சார்ஜஸ் வந்து அதில் வந்து என்ன ஆகலை, ப்ரொடியூஸ் ஆகலை. ஸோ சேம் எலக்ட்ரான்ஸ் இங்கேயும் மூமெண்ட்டில் இருக்கும், பட் ஆனால் சார்ஜஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்றத நம்ம பார்க்க போகிறோம். So now we learn about the current. It's a definition. So the flowing of charges. So we insert some charges in some object. Okay. So example, wire or any other things taken. We insert some object in some conductor. Conductor means what? It's a metallic object. So எந்த ஒரு மெட்டாலிக் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், கண்டக்டர் சொல்லுவோம். ஸோ இன்சுலேட்டர் மீன்ஸ் there is a no electron inside of the insulator, there is no electron, there is none of them produce a current. Okay, so here conductor means they produce number of electrons, the free electrons will be there, so it produces a current also. Its flowing of charges will be there. So it's a positive and the negative charges, two charges is there. So positive charges is a high electric potential to low. Here taken as positive charges means it's a potential difference will be very high to low. It's compared to it's a flowing of charges. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல, நம்மளுக்கு எந்த இடத்துல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுதோ அங்கேருந்து என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். லெஸ்ஸாக எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ நெகட்டிவ் சார்ஜஸ் மீன்ஸ் லோ டு ஹை. ஸோ நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து லோவில் இருக்கும். ஸோ லோலேருந்து எதுக்கு ப்ரொடியூஸ் ஆகும், ஹைக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் இதுக்கு எதனால் அப்படின்னு பார்த்தா வந்து வாட் வில் பி ஹேப்பன் மீன்ஸ் த எலக்ட்ரான்ஸ் வில் பி ப்ரொடியூஸ் ஒன்லி ஏ நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ ஃப்ளோவிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஒன்லி ஏ எலக்ட்ரான்ஸ்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நெகட்டிவ் சார்ஜஸ் தான் எலக்ட்ரான்ஸ்க்கு. ஓகேவா, ஸோ அதனால் வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜஸில் ப்ரொடியூஸ் ஆகும்போது it will be repulse each other, it's not attracted. Okay, so electrons also negative charges. ஆல்ரெடி நம்ம உள்ள அந்த ஆப்ஜெக்டில் இருக்க சார்ஜஸும் என்ன சார்ஜஸ், நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ அதனால் அது ரெண்டும் ரிப்பல்ஸ் ஆகும். ஸோ ஹையர் பொட்டென்ஷியல்னாக்கா பாசிட்டிவ் சார்ஜஸ் தான். எதனால் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அட்ராக்ட் ஆகும், அட்ராக்ட் ஆகி அங்கே சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல அங்கே என்ன இருக்கும், ஹை சார்ஜாக இருக்கும். ஹியர் ஃப்ளோவிங் ஆஃப் சார்ஜ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹியர் வி டேக்கன் அஸ் இட்ஸ் a structure of atom. Okay, so here is the structure of atom. Inside of the structure it's having a protons and neutrons. So it's combined to form a nucleus. So one nucleus inside of the atom having a nucleus. Okay, so that nucleus will be combined to form protons, number of protons and neutrons. So these protons and neutrons is a zero charges. Already we know that, right? So protons is a positive charges. So these protons and zero charges combine each other. So it's form a one nucleus. So outer valency shell, so it's having a outer valency shell. This shell structure will be having a electrons. So these electrons will be rotating to this circle. So these electrons will be revolves around this circle. It's a valency shell. So it's having a negative charges. Okay, so these positive charges is in surrounded electrons will be there. This is a negative charges. So these negative charges is a free electrons. Okay, it's a symbol of free electrons. The number of free electrons is having a conductor. So these conductor movement of electrons. So இந்த electrons வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து
இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃப்ளோவாக ஒரு சார்ஜஸ் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னாக்கா, அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பட் ஆனால் அது என்ன ஆகாது, ப்ராப்பராக ஒரு வேவாக வந்து எல்லா எலக்ட்ரான்ஸும் ஒரே வேல வந்து போகாது. ஸோ எக்ஸாம்பிள், அந்த எலக்ட்ரான்ஸ் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தா, இப்படி ஒரு எலக்ட்ரான்ஸ் போகும், இப்படி ஒரு எலக்ட்ரான்ஸ் போகும், ஸோ இப்படி ஒரு எலக்ட்ரான்ஸ் போகும். இந்த மாதிரி வந்து எலக்ட்ரான்ஸ் ஒரு இடத்துல இருக்க எலக்ட்ரான்ஸும் என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு டைரெக்ஷனில் ரேண்டமாக வந்து மூமெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் கொடுக்குற எலக்ட்ரான்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் கரண்ட் ஃப்ளோவிங் டிபெண்ட் அப்பான் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ ஹியர் திஸ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா இட்ஸ் மூமெண்ட் ஆஃப் கரண்ட் வில் பி ப்ரொடியூஸ்ட். ஓகே, ஸோ திஸ் ஃப்ளோவிங் இஸ் டிபெண்ட் அப்பான் த, இந்த கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுதுன்றதை பொறுத்து தான் வந்து அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியாஸை வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இட்ஸ் யூனிட் இஸ் திஸ் கரண்ட். கரண்ட்டோட யூனிட் என்ன அப்படின்னாக்கா ஆம்பேர் சொல்கிறோம். ஸோ ஆம்பேர் மீன்ஸ் வாட்? இட்ஸ் அ சார்ஜிங் த கரண்ட் இன் ஒன் ஆப்ஜெக்ட். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த ஆம்பேர் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு ஸ்மால் சைஸ் ஒரு எலக்ட்ரிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து என்ன காட்டும் அப்படின்னா அக்யூரேட் கரண்ட்டோட சார்ஜஸ் வந்து என்ன காட்டும், அக்யூரேட்டாக காட்டும். ஸோ தீஸ் 1 coulomb ஆஃப் சார்ஜஸ் ஃப்ளோவிங் த்ரூ பர் செகண்ட்ஸ். ஓகே, ஸோ ஆம்பேரோட இது என்ன, இட்ஸ் 1 coulomb சொல்கிறாங்க. இதோட யூனிட் வந்து ஆம்பேர். இட்ஸ் ஆம்பேர் இஸ் டினோட்டட் ஆஸ் 1 coulomb. ஓகே, ஸோ இட்ஸ் அ ஃப்ளோவிங் ஆஃப் சார்ஜ் டு பர் செகண்ட்ஸ். 1 coulombனா என்னென்னா ஒரு செகண்டுக்கு சார்ஜஸ் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது அப்படின்றத தான் வந்து கூலும் சொல்கிறாங்க. ஸோ அந்த கூலும் வந்து 1 coulomb வந்து ஒரு செகண்டுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. அந்த மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்து என்ன சொல்கிறோம், சார்ஜஸ் சொல்கிறோம். ஸோ அந்த சார்ஜஸ் வந்து எப்படி இதுவாகுது, சார்ஜ் ஃப்ளோ ஆகுது அப்படின்னாக்கா 1 coulomb ஆஃப் சார்ஜ் வந்து ஒரு செகண்டுக்கு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹியர் வி see this is one of the inside of the river. Okay, so this is a big cross sectional area of the river. This is a small cross sectional areas. Here one person is there, here also. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இந்த ஃப்ளோவிங் ஆஃப் சார்ஜஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஸோ ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த இடத்துல சேம் சார்ஜஸ் வந்து சேம் டைமிங்கில் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ ஃப்ளோ ஆகும்போது இந்த இடத்துல ஏரியா கவரேஜ் எப்படி இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஏரியா கவரேஜ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த பிளேஸை விட இந்த பிளேஸில் வந்து அதிகமாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ உள்ளே ஒரு கரண்ட் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸோ இதை விட இந்த இடத்துல அதிகமாக ஃப்ளோ ஆகிடும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நம்ம வந்து அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ எப்படி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா டிபெண்ட் அப்பான் த ஏரியா டிபெண்ட் பண்ணி தான் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கு இது பண்ணி தான் வந்து நம்ம கரண்ட் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஆவரேஜ் வந்து கால்குலேட் பண்ண முடியும். இன் எக்ஸாம்பிள் அதோட டென்சிட்டி லோவாக இருக்கலாம், இதை விட இதோட டென்சிட்டி ஹையாக இருக்கலாம், இல்லை இதை விட இது இந்த இமேஜ்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அதோட கரண்ட் ஃப்ளோ வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கலாம், அதாவது எலக்ட்ரான்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகி அந்த இடத்துல ஃப்ளோ வந்து இன் எக்ஸாம்பிள் வாட்டர் ஃப்ளோ வந்து ரொம்ப ஸ்பீடு அதிகமாக கொடுக்கலாம், வெலாசிட்டியும் ஸ்பீடும் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து நிறைய வந்து வாட்டர்ஸ் வந்து ஃப்ளோவிங்லேருந்து ரிவெஞ்ச் ஆகி வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இட்ஸ் டிபெண்ட் அப்பான் ஒன்லி ஆஸ் அ சார்ஜ் அண்ட் த டைம். ஓகே, ஸோ இந்த சார்ஜ் டிஃபரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை டைம் டிஃபர் ஆகலாம். இட்ஸ் நாட் அ இட்ஸ் கம்பேர்ட் டு திஸ் ஒன் இஸ் அ, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கான்ஸ்டன்ட் ஃபீல்டாக வந்து இருக்காது, இட்ஸ் டிபெண்ட் அப்பான் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சேஞ்சஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெல்லுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ டெல் Q டிவைடட் பை டெல் T. ஸோ I is a current is equal to Q is a charge and T is a time. So these time and the charge is divided is a equal to of current. So this will be changed as a del of Q divided by T. So here we taken as 1 electron. So it's 1 electron, it means it's divided into this numerical form. So 1.6 number of 6 will be there, infinity 6. Okay, so already calciலலாம் நம்ம calculation போடும்போது பார்த்தா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து நிறைய நம்பர்ஸ் வந்து இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தீஸ் ரவுண்ட் ஆஃப் ஃபார்ம் இஸ் 1.6 into 10 to the power of -19 coulomb. ஸோ ஒரு எலக்ட்ரானில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா
இவ்வளோ n number of coulombs வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1 divided by 1.6 இங்கே ஹியர் 1.6 வந்து என்ன பண்ணுறோம் டிவைடில் போடுறோம். ஸோ 1 divided by 1.6 into 10 to the power of minus 9. So here we will be divided. So divided means 0.625 into 10 to the power of plus 19. So plus 19 எதனால் வந்து equal to இந்த சைடு கொண்டு வந்துடும் இந்த வேல்யூஸை. ஸோ கொண்டு வரும்போது plus 19 coulomb வருது. ஸோ ஹியர் plus 19 coulomb வந்து இன்வர்ஸில் இந்த 0 பாயிண்ட்டை வந்து கேன்சல் அவுட் பண்ணி போடும்போது 6.25 into 10 to the power of 18 coulomb வருது. ஸோ ஒரு எலக்ட்ரானில் எவ்வளோ coulomb ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு number of electrons will be there, but one electron inside of them 6.25 into 10 to the power of 18 coulomb will be produced in 1 electrons. Here we know about the conventional current. Okay, so the conventional current means what? So already we know that current means the flowing of charge. It's here the conventional current means this flowing of charges will be in produced on n number of electrons will be produced. Okay, so these changes will be random or flowing accurately one flow. Okay, so these differences are conventional currents. So here we connected as some connection will be there. Here one battery will be taken and the one bulb will be taken. Here this volt will be it's not considered as a volt. Okay, it's a 0 to 100 volt in between difference. So here we taken as one battery. So already we know that battery having two charges, one is a positive charges and another one is a negative charges. So these charges will be connected as this bulb. So here no other electrons will be inside of them connection. So here this positive connection will be connected to the one side of the bulb and the negative charges will be connected as the other side. Okay, so these charges will be flow through in this conductor. Okay, so it's one of the wire or any other metallic things. Okay, so example we taken as one copper wire. So inside of them metal will be there, right? Copper is a metal, so it will be flow in a very fastly, quickly flow. So it's here positive charges will be flow, it's conducting the bulb, and the negative charges also equally flow through this. So here we taken as flow will be produced on this direction. Okay, so here the current will be flow through in these lines. So this is the direction of, here we taken as the direction in this form. Okay, so this form will be taken as a direction. So this is a upward direction. So the current will be flow through in the negative will be in upward direction and these electrons will be flow through in downward direction. So here the electrons, already we know that electrons is a negative charges, it's a free electrons, number of electrons will be there. These electrons it's flowing through in this direction means the current, here we taken as this only a negative, this only a positive. Here we taken as this is a one of the electrons is produced means, so these electrons is a negative. So it's a this one is a negative and this one also a negative. So these two negatives will be repulse each other. So these positive only attract in this electrons. Okay, so here these electrons is attracted to this in upward direction in this direction. So it will be more fasterly flow through these electrons in the positive charges. ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் அதிகமாக இழுக்கும் எலக்ட்ரான்ஸு. ஓகேவா, ஸோ எதனால் அப்படின்னா அது அட்ராக்ட் பண்ணுது. ஸோ நெகட்டிவ் சார்ஜஸ் ரிப்பல்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன ஆகாது, கரண்ட் ஃப்ளோ வந்து இந்த சைடு நெகட்டிவில் அதிகமாக ஃப்ளோ ஆகாது அப்படின்றாங்க. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் போகும்போது கரண்ட் ஃப்ளோ எங்கே நடக்கும் அப்படின்னா ஹியர் வி டேக்கன் அஸ் பாசிட்டிவ், ஹியர் வி டேக்கன் அஸ் நெகட்டிவ். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ இந்த சைடு நடக்குது அப்படின்னும் போது இதோட சார்ஜஸ் எந்த சைடு ப்ரொடியூஸ் ஆகும், எந்த சைடு எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணுதோ எலக்ட்ரான்ஸ் இந்த சைடு தான் அட்ராக்ட் பண்ணும் பாசிட்டிவ் கூட. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகும் அப்படின்றாங்க. ஸோ ஹியர் த கரண்ட் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இஸ் அ electrons movement of current. So these flow of charges in the movement of current depend upon the potential difference. We are applying some potential difference. It's a number of electrons. In this potential difference is formed into the flowing of charges. It depends. Okay. So these conductor, already we know that conductor is a one type of the metallic things. So here we taken as this one is a
electron current. We taken as a two current. One is a conventional current, another one is a electron current. Okay. So we taken as a charges in this direction. So in upward direction means is a conventional current. Okay. So in the current வந்து என்ன ஆகும் அப்படின்னா electrons நம்ம கன்சிடர் பண்ணாமல் வெறும் சார்ஜஸை மட்டும் கன்சிடர் பண்ணி நம்ம கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே வந்து எலக்ட்ரான்ஸ் எந்த சைடு ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்து அது ஆப்போசிட்டில் ரியாக்ட் ஆகுறத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரான் கரண்ட் சொல்லுவோம். ஓகே, ஹியர் த கரண்ட் வில் பி டிவைடட் இன்டு டூ டைப்ஸ். ஸோ ஒன் இஸ் இட்ஸ் அ கன்வென்ஷனல் கரண்ட்னா என்னன்னு கிளியராக புரிஞ்சுதா? So after that we learn about the electron current. Okay, so here this electron current will be formed in, it's depend upon the electrons produced. Okay, so this is the electronic current. Here we taken as, note this, two charges is there. So it's this conventional and the electron currents will be formed in this direction. Okay, we having one conductor. Okay, it's a metallic object, it's conducting a current, so it's a conductor. So this conductor, it's already we know that in a last chapter, so it's electrostatic. So this electrostatic, inside of the topic we learn about the charges produced in it's attract each other, means it's produced depend upon the corner sides. Okay, it's one object is there, no, so it's a corner side, it will be attract the opposite charges. So already நம்ம பார்த்திருக்கோம்ல, charges வந்து நம்ம வந்து இந்த இடத்துல negative charges and positive charges, two quantities வந்து two charges வந்து produce பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்க இடத்துல பாசிட்டிவ் சார்ஜஸ் மொத்தம் என்ன ஆகிடும், ஒரு கார்னரில் வந்து கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதே வந்து பேலன்ஸ் இருக்க நெகட்டிவ் சார்ஜஸ், எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இன்சைடில் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா ஸோ பாசிட்டிவ் மட்டும் ஒரு சைடில் வந்து ஃபார்ம் ஆகிடும், நெகட்டிவ் வந்து ஒரு சைடில் ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்போ இன் சென்டர் பொசிஷன் என்ன இருக்கும் அப்படின்னா எம்டி ஸ்பேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ வந்து இது வந்து ரிப்பல்ஸ் ஆகும்போது இந்த நெகட்டிவ் மொத்தம் இந்த சைட் ஃபார்ம் ஆகிட்டு இது என்ன ஆகும், இந்த சைடு இருக்க பாசிட்டிவ் கூட அட்ராக்ட் ஆகிடும். ஸோ அட்ராக்ட் ஆகி அதை ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த கரண்ட்டை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து அதே மாதிரி தான் வந்து டூ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, பட் இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் இல்லை இதுக்கு. ஸோ இட்ஸ் வந்து இது டைட்லி பாண்டடாக இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகாது அப்படின்னா ஒரு சைடாக வந்து என்ன ஆகாது, இந்த சைடை வந்து நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் வந்து நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுது, ஒரே சைடில் வந்து இதை அட்ராக்ட் பண்ணிக்காது அப்படின்றாங்க. எதனால் அப்படின்னா இதோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவல் ஃப்ளோவாக இருக்காது. இதில் இருக்க n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன இருக்காது, ஈக்குவல் ஃப்ளோவாக இருக்காது. இது ரேண்டம் டைரெக்ஷனில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றாங்க. ரேண்டம் டைரெக்ஷன்னா என்ன, ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் போச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் டவுன்வர்டில் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும், ஒரு எலக்ட்ரான் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் அதுக்கான வே வந்து தனித்தனியாக இது பண்ணிக்கும் போது அப்போ அந்த சார்ஜஸ் அங்கே கரண்ட் என்ன ஆகுது அப்படின்னா நோ கரண்ட், இட்ஸ் ஃப்ளோவிங் இட்ஸ் ஜீரோ எலக்ட்ரான்ஸ் வில் பி தே. ஸோ அது வந்து ஒன்றோடு ஒன்று இப்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா எல்லாமே ஒன்றா ஃபார்ம் ஆகும்போது தான் அந்த இடத்துல கரண்ட் வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகும். அதே ஒரு எலக்ட்ரான் ஒரு டைரெக்ஷனில் பிரிஞ்சு போகுது அப்படின்னும் போது அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்காது அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி கரண்ட் ஃப்ளோ இல்லாமல் ரேண்டம் மோஷனாக இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரான் கரண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ தீஸ் எலக்ட்ரான் கரண்ட்ஸ் இட்ஸ் ப்ரொடியூஸ்ட் அந்த இந்த டைரெக்ஷன் என்ன சொல்கிறோன்னா ரேண்டம் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதோட இன்னொரு நேம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜிக்ஸாக் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்ற டாப்பிக்கில் வந்து நம்ம பார்ப்போம் இதோட டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ இந்த n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து டைட்லி பாண்டடாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அதோட வந்து ஒன்றோட ஒன்று கம்பைன் ஆகி டைட்டாகவே அது பிடிச்சிட்ருக்கோம். அது வெளியே என்ன பண்ணாது, எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணாது. ஸோ இது என்ன ஆகாது, ஒரு ஆட்டமை விட்டு இன்னொரு ஆட்டம், அதாவது ஆட்டம்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நாம் n நம்பர் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். ஸோ அதில் வந்து என்ன இருக்கும், ஒரு டைனி பார்ட்டிகல்ஸாக தான் ஆட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆட்டம்ஸ் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டில் இருக்க ஆட்டம் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆகாது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது ஃபாஸ்ட்டாக. ஸோ அங்கே வந்து கரண்ட் ஃப்ளோவும் அதிகமாக இருக்காது, சார்ஜஸ் ஃப்ளோவும் அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹியர் வி டேக் நோட் திஸ் கன்வென்ஷனல் கரண்ட்னா என்ன சொல்லியிருக்கேன், ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம், பல்ப் கனெக்ட் பண்ணியிருக்கோம், டைரெக்ஷன் வந்து ஒரு டைரெக்ஷனில் போகுது. ஸோ பாசிட்டிவ் இருக்க இடத்துல எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவாக இருக்கும்போது
அது வந்து ஆப்போசிட் வந்து அட்ராக்ட் பண்ணும், நெகட்டிவாக இருக்கும்போது அதை வந்து ரிப்பல்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். திஸ் ஃப்ளோவிங் ஆஃப் எலக்ட்ரான் மூவ்மெண்ட் இஸ் அ current charges. Okay students, homework will be sent in the WhatsApp group. Okay, note it down and learn about these things all. So we will see in the next class. Okay, thank you students.